ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறவர். இன்றைக்கு நமக்கு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு நம்மளை அதிசயமாய் நடத்தி கொண்டு இருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மகிமையை கண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரால் நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ராஜாண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாண்டவரே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாண்டவரே அப்பா இவ்வளவு சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில உங்க அபிஷேகம் ஆண்டவரே, உங்க வல்லமை ஆண்டவரே, இதோ உங்க இறக்க அளவில்லாதபடி எங்களை ஒவ்வொரு நிரப்பும்படியாக ராஜா ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ராஜா ஆண்டவரே இதோ வந்திருக்கிற ஒவ்வொருவர் ஆண்டவரே அவங்க உள்ளங்கள் மகிழ்ச்சியினால் ஆண்டவரே தேவன் ஒருவரே அடைக்கலமாய் இருக்கிறேன். இதோ ராஜாதி ராஜாவை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்த்த ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பிரகாசம் அடைந்த ஆண்டவரே. இதோ ஆவியானவரே நாங்கள் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே இதோ உமது அலங்கார வாசலில் ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே கர்த்தர் ஆளுகை செய்த ஆண்டவரே உமது ஆளுகை அளவில்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நாளில் ஆண்டவரே நடைபெற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே தகப்பனே உமது பாதத்துல வைக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஞானத்தில் அல்ல, எங்களுடைய ஆண்டவர் ஆலோசனை அல்ல ஆண்டவரே, தேவ நியமித்திருக்கிற பிரகாரம் ராஜா நீங்க திட்டமிட்டு இருக்கிற பிரகாரம் ஆண்டவரே காரியங்களை செய்து ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் வெற்றியாய் ஆண்டவரே ஆண்டவரை வெற்றி சிறந்தவரை ஆராதித்து நாங்கள் அந்த வெற்றி கொள்ள ஆண்டவரே ஆண்டவரே மன மகிழ்ச்சியாய் பிரவேசிக்க ஆண்டவரே இந்த நாளைகளை நடத்தும் ஐயா. ஐயா நடத்தும் ஐயா ஆண்டவரே. ஐயா உமது பிரசன்னம் வரணும் ஆண்டவரே, அளவில்லாதபடி வரணும். நாங்க துதிக்கும் போது ஆண்டவரே வானங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிற தகப்பன் அல்லவா ராஜா. ஐயா உமால ஆகாதது ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரப்பா இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறவ பெரியவராய் இருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே. நீர் குறைந்து போன தேவன் அல்ல, உங்களால செய்ய முடியாதது ஒண்ணு அல்ல. இந்த நாள் இந்த ஆராதனை நீங்க விசேஷமாய் நடத்தி தாங்க ஆண்டவரே. உங்க பிரசனைகளை அளவில்லாதபடி வந்திருக்கிற எல்லார் உள்ளங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கத்த தொட்டு ஆண்டவரே ஐயா உமது நாம மகிமைப்படும்படியாக ராஜா நாங்க வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆண்டவரே தேவன் வழி நடத்துவீராக. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயரும் திருப்பீராக ராஜா. இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. மத்தியில பாஸ்டர் ராபர்ட் டீக்னஸ் அண்ணி வந்திருக்கிறாங்க. உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். அநேகர் வந்திருக்கிறீங்க. உங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நம்மளுடைய ஆராதனை 3 ஆராதனைகள். ஒன்று நம்முடைய சர்ச்சினுடைய ஆனிவர்சரி, இரண்டாவது நம்முடைய அட்வென்ட். அப்படின்னா அட்வென்ட்னா பண்டிகைக்கு ஆரம்பமாக இருக்கிறது. சரியா? அப்ப கிறிஸ்மஸ் இன்னும் 4 வாரத்துல கிறிஸ்மஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட போகிறோம். சரியா? இந்த அட்வென்ட் எதற்கு அடையாளம் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு ஒரு அடையாளம் காணப்பட்டது. என்ன அடையாளம்? ஓகே, வால் நட்சத்திரம். வேற ஏதாவது அடையாளம் இருந்துச்சா? வேற என்ன அடையாளம் இருந்துச்சு? நட்சத்திரம் மட்டும்தான், வால் நட்சத்திரம் மட்டும்தான். சரி, இந்த நட்சத்திரம் தோன்றினது இயேசுடைய பிறப்புக்கு பிற்பாடா இயேசுடைய பிறப்புக்கு முன்பா? இயேசுக்கு பிற்பாடு, இயேசுவுக்கு முன்பு. சரி, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பதாக, 20-25 வருஷத்துக்கு முன்பதாக கேரளுக்கு போன ட்ரெயின் எடுக்கணும். போல 1 மணிக்கு ட்ரெயின் எடுத்தா 6 மணிக்கு கேரள போய் இறக்கி விடுவாங்க. 6 மணி நேரம் பிரயாணம் ட்ரெயின்ல போறதுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்துல ட்ரெயின் இல்ல, கார் இல்ல. இப்ப கேரளுக்கு போனா கார்ல எத்தனை மணி நேரம் பிடிக்குது? பஸ்ல போனா 3 மணி நேரம், கார்ல போனா 2.5 மணி நேரம்.
உங்க பாஸ்டர் கூட வந்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம். அல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்துல அங்க ட்ரெயின் இல்ல, கார் இல்ல, பஸ் இல்ல, ஏரோப்ளேன் இல்ல, ஃபேரி இல்ல. சரியா? அது வனாந்தர பாதையா இருந்தது, மலைகள் இருந்தது, மேடுகள் இருந்தது. அப்போ சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கிறதுக்கு அவங்க வரும் பொழுது அவங்க ஒட்டகத்தின் மேல ஏறி பிரயாணம் பண்ணி வந்தாங்க. இந்த ஒட்டகத்துல ஏறி வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடுதான் நட்சத்திரம் தோன்றிருந்துச்சுன்னா அவங்க இயேசு வந்து பார்க்கக்குள்ள இயேசு முட்டி போட்டிருக்கணும். அது வந்து என்னோட இமேஜினேஷன் தான். சரியா? பைபிள் அப்படி போடல, ஆனா நான் யூகிக்கிறது. வாட் இஸ் மை இமேஜினேஷன் இஸ் இதுதான். அப்போ இயேசு அவங்க பார்க்க வரக்குள்ள வேதம் சொல்லுகிறது அவர் இன்னும் குழந்தையா இருந்தார், துணிகளிலே சுற்றி முன்னணியில கிடத்திருந்தார்கள் என்று சொல்லி. அப்ப அவர் இன்னும் குழந்தையா இருக்கிறாருன்னா நட்சத்திரம் அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக தோண்டி அவங்க அவரை ஏரோது அரண்மனைக்கு கொண்டு வந்து உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லி, அப்படின்னா உனக்கு ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு பயம் காட்டி ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு இந்த நட்சத்திரம் கொண்டு வந்துச்சுல, அந்த நட்சத்திரம் முன் தோண்டின பிரகாரம் இன்றைக்கு நம்ம அட்வென்ட்டை கொண்டாடுகிறோம். இந்த அட்வென்ட்ல வந்து 4 கேண்டில் கொளுத்துவாங்க. சரியா? 4 கேண்டில், 3 பர்பிள் கலர், 1 பிங்க் கலர். ஓகே, முதல் கேண்டில் என்ன பேரு? ஹோப், நம்பிக்கை. சரியா? நம்பிக்கை, ஹோப், ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அது பிரகாரம் இன்றைக்கு நம்ம ஒரு கேண்டலை கொளுத்த போகிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த நம்பிக்கை என்ற கேண்டலை ஏற்றி இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய மனவாளனை சந்திக்கிறதற்கு ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து போக போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் தினம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான தினமாக கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரா இல்லையா? எந்த லாக்டவுன் இருந்தாலும் கிறிஸ்துமஸ் நேரத்தில் நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் ஆராதிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா. போன வருஷம் எத்தனையோ பண்டிகைகள் தடை செய்தாலும் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடும்படிக்கு ஆராதனைக்குள்ளார கடந்து வரும்படிக்கு கர்த்தர் கிருபையாக இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன் அதே கிருபை இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நமக்கு பாராட்டப்படும் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. சரி, ஆகையால் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த கேண்டலை கொளுத்த போகிறோம். அல்லேலூயா. சரி, கம் பாஸ்டர் கம். ஓகே, நம்ம முதல் கேண்டல் இந்த அட்வென்ட்ல நம்பிக்கை, ஹோப், ஒரு எதிர்பார்ப்பு என்று சொல்லி இந்த கேண்டலை நம்ம கொளுத்துவோமாக. ஆமென், ஆமென். இன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஓகே, இப்ப நம்ம சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 25வது சங்கீதம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். Psalm 25, 25வது சங்கீதம் 1வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரை. சங்கீதம் 25 1வது வசனம் தொடங்கி 9வது வசனம் வரை நம்ம மாறி மாறி வாசிக்க போகிறோம். 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிற எல்லாரும் எடுத்துக்கீங்க. ஆமென். 25வது சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாதாரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய காரியங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலமுள்ள இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும்.
கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் இருக்கிறார். ஆகையால் ஆவிதர்கள் வழியை செய்திருக்கிறார். 9வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்களே, நியாயத்திலே நடந்து சாந்தகுணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமானவர் சதா காலங்களில் இருக்கிறபடியே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்குள்ளார கடந்து போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து பாட போகிறோம். அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீ சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவராய் இருக்கிறேன். அதி சீக்கிரத்துல வரப்போகிற எங்களுடைய மனவாளனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரே, நீர் பிறக்கும் பொழுது நட்சத்திரங்கள் தோன்றி ஆண்டவரே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு அந்த அடையாளத்தை பின்தொடர்ந்து ஆண்டவரே நீர் கடத்தப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த குழந்தையை காணுகிறதற்காக சாஸ்திரிகள் வந்ததை போல இன்றைக்கும் தகப்பனே நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நம்பிக்கையோடு உடைய சமூகத்திற்கு கடந்து வர எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த நம்பிக்கை ஆண்டவரே உறுதியான நம்பிக்கையாய் இருக்க இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும்படிக்கு ஆண்டவரே, நீர் எங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு, நீர் எங்களை கனப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை கனப்படுத்தி உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து வருகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே, மகா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, உமக்கு கணங்களை செலுத்தி துதிகன மகிமையை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து அப்படியே நன்றி சொல்லுவோமா? நம்ம 11வது மாதம் இந்த நவம்பர் மாதத்துல இந்த கடைசி தேதிக்குள்ளார கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் 2 நாள் இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். புதிய மாதத்துக்குள்ளார கடந்து போகிறோம். புதிய தரிசனம், புதிய திட்டம், புதிய ஆசீர்வாதம், புதிய மாதம், புதிய நாளுக்குள்ளார கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். Thank you Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. Glory, 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 glory. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் துதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகிறோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை
மகிமைக்கும் மாட்சிமைக்கும் உரியவராயிருக்கிறவர். தகப்பனே, நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதை இல்லாத இடத்துல பாதைகளை உண்டு பண்ணி கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், வாய்க்காலில தண்ணீரை மட்டுமே காண்பாய் என்று சொல்லி நமக்கு தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர், நம்முடைய பசியை மன்னாவினால் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், அவர் ஒருபொழுதும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்றைக்குமே மாறாதவராய் இருக்கிறவர். நம்ம தான் அடிக்கடி மாறி போயிடும். ஆமென், ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு உங்க கூட இருந்தா வெற்றிங்க. ஹல்லேலூயா. தலையை நிமிர செய்கிறவர். ஆமென். நம்ம தலையை நிமிர செய்கிறவர். நம்ம குனிஞ்சி இருக்கிற ஜனங்கள் அல்ல, தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய ஜனங்கள்.
நம்முடைய தலையை நிமிர செய்கிற ஆண்டவர் நம்முடைய மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் என்று இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சதா காலமும் நித்திய நித்திய நித்தியராய் நம்மளோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Thank you Lord, thank you Lord. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். Thank you Holy Spirit. Hallelujah. முன்னும் பின்னும் நேரக்கி நேரக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேரக்கி நேரக்கி சுத்தி என்னை சூழ்ந்திருக்கின்றே. நிரந்தரத்தான் தினமும் என்னை பற்றி வைத்திருக்கின்றே. நிரந்தரத்தான்
எங்கே நெருக்கப்பட்டாலும், முன்னும் பின்னும் நெருக்கப்பட்டாலும் மறந்துடக்கூடாது. அவருடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய கரம் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. அவருடைய கரத்தினால உங்களை சுமந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு விதையானது மண்ணில விழுந்து அது வளருகிறது. ஆண்டவர் ஆராய்ந்து பார்ப்பாரானார், அதை ஆராய்ந்து அறிந்திருப்பாரானார், அதை கவனமாய் கவனித்திருப்பாரானார். நீங்களும் நானும் விசேஷத்தவர்களாக இருக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களில இந்த விசேஷ பண்டிகையை நமக்கு ஒரு ரட்சகர் பிறக்க போகிறார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட போகிறார். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நிறைவேற்றின தேவன். அவர் மறுபடியுமாக திரும்பி வரப்போகிறார். அவர் மறுபடியுமாக திரும்பி வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தகப்பனே, நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. துதிக்கான மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நின்ற வண்ணமாக லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் சுவிசேஷம், The Gospel according to St. Luke, chapter 21, verse 25 to verse 28. லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனம் தொடங்கி 28வது வசனம் வரை. சரியா? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. The Gospel according to St. Luke, chapter 21, verse 25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்காக பயந்து எதிர்பார்த்து இருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பீர்கள். 28வது வசனம். அவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஹல்லேலூயா. உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். சொல்லுங்க, நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லக்குள்ள இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி 9வது அதிகாரத்துல நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறதற்காக கன்னி ஒருத்தி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தை நிறைவேறுகிறதற்காக, அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் ஆதியிலே ஒரு குமாரனாக, ஒரு குழந்தையாக, ஒரு கன்னியின் வயிற்றிலே வந்து பிறந்து தச்சனுக்கு பிள்ளையாக, தகப்பன் யோசேப்பு ஒரு தச்சனாய் இருந்தபடியினால அந்த தச்சனுக்கு பிள்ளையாக இந்த பூமியிலே கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். இந்த பூமியிலே அவர் மனிதனாய் அவதரித்து கன்னியின் வயிற்றிலே பிறந்த குழந்தை வளர்ந்து இள வாலிபனாய் வந்து 3.5 வருஷம் தேவனுக்காக ஊழியம் செய்து 33 வருஷத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக, திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்காக, இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறதற்காக, மனிதன் பாவத்தினால மரித்து போகிறபடியினால பாவத்துல மரிக்கிற ஆத்துமா நரகத்துக்கு போக கூடாதபடிக்கு, அவனுக்கு மீட்பு உண்டாக்கும்படிக்கு, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்கும்படிக்கு, அவனை மரணத்திலிருந்து, பாதாளத்தின் மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறதற்காக
அவர் மரணத்தை சந்திக்க துணிகரமாய் கடந்து போனவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பிறப்பை மட்டும் தீர்க்க தரிசனமா சொல்லல, அவருடைய மரணத்தையும் தீர்க்க தரிசனமா சொல்லி இருந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல மறுமொழி பேசாமல் பின்னாக போனார் என்று சொல்லி அப்படியே இழுத்துட்டு போனாங்க. அவர் கூடயே போனார் மறுமொழி பேசாதபடிக்கு. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தையின் பிரகாரம் தேவனுடைய தரிசனம் நிறைவேறுகிறதற்காக ஆதியிலே ஆதாம் ஏவாள் உருவாக்கும் பொழுது அந்த ஆதாம் பாவம் செய்தபடியினால, அந்த ஏவாள் பாவம் செய்தபடியினால இந்த உலகத்துக்குள்ளார வந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதற்காக எந்த மனுஷனை உருவாக்கினாரோ அவரே மனிதனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்து நம்மளை மீட்கிறதற்காக கடந்து வந்தவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை எங்க பார்க்க போகிறோம்? வானத்துல பார்க்க போகிறோம். இந்த அடையாளம் எப்படி தோன்ற போகிறது? வேதம் சொல்லுகிறது, சந்திரனிலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் இந்த அடையாளத்தை பார்க்க போகிறோம். இந்த அடையாளம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப வரப்போகிறார். இரண்டாவது வருகையில வரப்போகிறார். முதல் வருகையில வரும் பொழுது நட்சத்திரம் தோண்டி ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி அவருக்கு வழிகாட்டினதாய் காணப்படுகிறார். அவர் இருக்கிற இடத்திற்கு வழிகாட்டியார். ஆனா இந்த லூக்காவிலே எழுதும் பொழுது அவருடைய வருகையை குறித்து, இரண்டாவது வருகையை குறித்து அவர் துணிகரமாய் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். மனுஷகுமாரன் மறுபடியுமாக வரும் பொழுது சூரியன் ரத்தமாய் மாறுமா? ஹல்லேலூயா. சூரியன் ரத்தமாய் மாறும். சந்திரனும் நட்சத்திரங்களும் செயல் இழந்து அதனுடைய இடத்தை விட்டு மாறி போய் நிற்கும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பூமியிலே இருள் உண்டாகும். பூமியிலே பயங்கரமான காரியங்கள் காணப்படும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த COVID-19 கொரோனா வைரஸுடைய தாக்குதல், இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் இயேசுடைய இரண்டாவது வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. இதுக்கு முன்ன எத்தனையோ வைரஸ்கள் வந்துச்சு. 5 வருஷத்துல அது முடிஞ்சு போச்சு. இது 5 வருஷத்துல முடிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு வாதை. ஆனா இது முடியலனா தேவனால் அனுப்பப்பட்டு இருக்கிற ஒரு வாதை. இந்த வாதை மூலமாக அவருடைய வருகையை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 25வது வசனம் யாராவது வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். பூமியில இருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு ஜனங்க கடவுளுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, அரசாங்கத்திற்கு பயப்படுகிறாங்களோ இல்லையோ, அவங்க எதுக்கு தெரியுமா பயப்படுறாங்க? எதுக்கு? COVID-19 கொரோனா வைரஸுக்கு பயப்படுறாங்க. ஐயோ வந்துருமா, மாஸ்க் போடணுமா, மாஸ்க் போட்டுக்கிறோம். 1 மீட்டர் தூரத்துல இருக்கணுமா, நிக்கிறோம். கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போக கூடாதா, போக மாட்டோம். அதுவும் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பயம் சேர்ச்சுக்கு வர்றதுக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் சேர்ச்சி பண்ணிட்டு தான் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கு. வந்தீங்கன்னா கை கொடுத்து உன்னை கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இல்லங்க, உங்களுக்கு தேவ பயம் இருக்கணும். வேதம் நமக்கு போதிக்கிறது, நமக்கு முதலாவது தேவ பயம் இருக்கணும். நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய ஜனங்க கிடையாது. எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது. அது எந்த காலமாய் இருந்தாலும் சரி, அது எந்த வயதாய் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசனாய் இருந்தாலும் சரி, ஆண்டியாய் இருந்தாலும் சரி, மரணம் இருக்கிறது. அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு கொண்டு போகிறவர், அதை நிர்ணயிக்கிறவர், அதை நியமிக்கிறவர் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சைன் பண்ணிட்டாருன்னா, அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அந்த தீர்ப்பை யாரும் மாற்றி எழுத முடியாது. அந்த தீர்ப்பை யாருமே மாற்றி எழுத முடியாது. ஏன்னா அவர் எழுதுகிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். I am who I am என்று சொன்னவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பயமும் தத்தளிப்பும் உண்டாகி இந்த ஜனங்கள் மத்தியில ஐயோ அடுத்து என்ன நடக்க போகிறது, இவங்க இல்ல அவங்க இல்ல, இப்ப அடுத்து என்ன காரியங்கள் நடைபெற போகிறது, ஒரு தத்தளிப்பும் ஒரு பயமும் உண்டாகுகிறது. அடுத்து சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். 2006 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலையில 10:11க்கு ஒரு அலை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிலநடுக்கம் உண்டானுச்சு. கடல்ல இருக்கிற தண்ணி வத்தி போற மாதிரி போய் திடீர்னு தண்ணி அப்படியே பொங்கி எழும்பி ஒரு பெரிய சுனாமியை கொண்டு வந்து 2004 டிசம்பர் மாதம்
26ஆம் தேதி அந்த காலையில அநேக ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க. 2005 12வது மாதம் 26ஆம் தேதி வந்த உடனே ஜனங்க எல்லாம் சீசைட் கடலுக்கு போகிறதுக்கு பயந்தாங்க. ஏன்? மறுபடியும் சுனாமி வந்துருமா? இல்லங்க, நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் வரும். உங்களுக்கு சுனாமி வரணும்னா எதிர்பார்க்காத நேரத்துல வரும். உங்களுக்கு நட்சத்திரம் சிகப்பாறு ரத்தமாய் மாறணும்னா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அது ரத்தமாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு பயமும் தத்தளிப்பும் வந்து அடுத்த வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஒரு நான் நினைக்கிறேன் 1980 நான் படிச்சு கொண்டே இருக்கிற அந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு தகவல். என்ன தகவல்? வானத்துல இருந்து ஒரு ராக்கெட், அப்படின்னா வானத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த ராக்கெட் என்ன செய்கிறது? தன்னுடைய செயல் இழந்து கீழ இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஆஸ்ட்ரோநாட் இல்ல, அங்கசாவான் இல்ல, அது கீழ இருந்து கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட் அப்படியே பறந்து கொண்டே இருக்கிறது. அது செயல் இழந்து அது பூமியை நோக்கி வருகிறது என்று சொன்னாங்க. நாள் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாள் இந்த தேதியில் அது வரப்போகிறது. அந்த இரவுல சொன்னாங்க, இப்ப அந்த ராக்கெட் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டுங்க அவங்கள. ஏன்னா இது எங்க தாக்க போகிறது? ஆசியாவை தாக்க போகிறது. ஒருவேளை சைனால விழலாம், ஒருவேளை சிங்கப்பூர்ல பாதிப்புகளாக கொண்டு வரலாம், ஒருவேளை மலேசியாவுக்கு பாதிப்பு இருக்கும், இந்த ஜோஹர் பகுதியில பாதிப்பு இருக்கும், இந்தோனேஷியாவுக்கு பெரிய அழிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் பயந்து தத்தளித்து இந்த ராக்கெட் வானத்திலிருந்து கீழே வருகிறதையே பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த ராக்கெட் வருதோ இல்லையோ, அதை யாராவது போய் காப்பாத்துறாங்களோ இல்லையோ, ஒரு நாள் நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் வானத்திலிருந்து அசைக்கப்பட்டு அதனுடைய சத்துவங்கள் அதனுடைய பலத்தை இழந்து அது பூமியை நோக்கி வரப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் வருகிறதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மனம் திரும்பி, நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்டு, நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி அந்த ஆபத்து நாட்கள் வருகிறதுக்கு முன்பதாக நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து, ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால, பூமிக்கு வரப்போகிற ஆபத்து, பூமிக்கு வரப்போகிற ஆபத்தை பயந்து எதிர்பார்த்து இப்ப சொல்றாங்க ஆப்பிரிக்கால இருந்து இன்னொரு வேரியன்ட், இன்னொரு வைரஸ், அதே கொரோனா வைரஸ் வேற ஒரு பேர் எடுத்திருக்குது. இதுக்கு முன்ன முன்னுசாமியா இருந்துச்சு, அப்புறம் ஜோனா மாறினுச்சு, அப்புறம் அச்சோங்கா இருந்துச்சு, அப்புறம் ஹமாட்டா ஆனிச்சு. இப்ப வந்து மறுபடியும் எப்படி தெரியுமா வந்து நிக்குது? ஆப்பிரிக்கால முசாம்பேன்னு சொல்லி நிக்குது. ஹல்லேலூயா. இப்ப 7 நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவுக்கு போக முடியாது. இன்னொரு பயங்கரம். ஐயோ, எவனாவது ஆப்பிரிக்காரனை பார்த்தா இவன் வைரஸ் கொண்டு வந்துருவானா ஒரு பயம். ஜனங்க பூமியை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியை பார்த்து கொண்டு இருக்காத. எனக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் பார்க்காத பிரச்சனை இல்ல. எவ்வளவோ பிரச்சனையை கடந்து போய் அந்த பிரச்சனை மத்தியில எங்க அப்பா என் கூட இருக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, கீழே பார்த்து நடக்காத, தலை நிமிர்ந்து நட, நீ மேல பாரு, ஏன்னா உனக்கு ஒத்தாசை வருகிறது பர்வதத்திலிருந்து. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. என்னை காக்கிறவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். நீங்க பாத்தீங்கன்னா பர்வதம்னா மலை, குணம், மவுண்டன் இருக்கு பாத்தீங்களா, அதான் பர்வதங்கள். இந்த மலையை பார்க்கணும், இப்படியே பார்த்தா முடியுமா? இப்படி பார்த்தா முடியுமா? எப்படி பார்க்கணும்? நிமிர்ந்து பார்க்கணும். நீங்க நிமிர்ந்து ஆண்டவரை பார்க்கணும். அவர்தான் மலையாய் இருக்கிறாரு, அவர்தான் பர்வதமாய் இருக்கிறாரு, அவர்தான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை. அவர்தான் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறாரு, அவர்தான் நம்மளை போஷிக்கிறவராய் இருக்கிறாரு, அவர்தான் நம்மளை உடுத்துகிறவராய் இருக்கிறாரு, அவர்தான் நம்மளை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறாரு, அவர்தான் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பதாகவே நம்மளை ஆராய்ந்து அறிந்தவராய் இருக்கிறாரு. தாயின் கருவில இருக்கும் பொழுது நமக்கு பேர் வைத்து நம்மளை முடிசூட்டினவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவருக்கென்று கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். கூட்டாளிக்காய வந்து பேசுறனா சோர்ந்து போயிடும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரலனா சோர்ந்து போயிடும். அப்பா அம்மா பிள்ளைங்களை நம்பி, அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஆன்லைன் கிளாஸஸ் தானே, ஆன்லைன் ஸ்கூல் தானே படிச்சாங்க. இந்த ஆன்லைன் ஸ்கூல் படிக்கக்குள்ள அம்மா அப்பா பிள்ளைகளை நம்பி
பிள்ளைங்களுக்கு ஹேண்ட்போன் வாங்கி கொடுத்து, லேப்டாப் வாங்கி கொடுத்து, என் பிள்ளை பாடம் தான் படிக்குதுன்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போடு செஞ்சாங்க. ஆனா பிள்ளை என்ன செய்யுது, கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துல ஒரு போட்டோவை போட்டுட்டு அப்படியே வெளியாகி டிக்டாக் ஒரு பகுதி, பேஸ்புக் ஒரு பகுதி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், என்னென்ன கிராம் இருக்குதோ எல்லா கிராமையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அதோட மூலையில இருக்கிற கிராம கொஞ்சம் கொஞ்சமா இழந்து போய் தாய் தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை, தாய் தகப்பன் வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்து இன்றைக்கு பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுக்கு பயந்திருப்பாயானால் உன்னுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படாது, உன்னுடைய எண்ணங்கள் பரிதவிக்காது. நீ உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்துல இருக்கிற அவனை பார்க்கலாம் எனக்குள்ளார இருக்கிறவர் பெரியவர் என்று நம்மளால சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம லிவியா இருக்கிறாங்க, லிவியா யூனிஸ் இருக்கிறாங்க. இப்ப யூனிஸ் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை மறைக்கிறதுக்காக முத பிரான்சிஸ பார்த்து, அப்பாவை பார்த்து ஒரு பொய் சொல்றாங்க. அப்பா, இந்த காரியம் இப்படி நடந்துச்சுப்பா, எனக்கு தெரியாது. அப்பா நம்பி சரிம்மா நீ நல்ல பிள்ளைன்னு தட்டி கொடுத்துட்டாரு. இப்ப யூனிஸ் பார்ப்போம், நம்ம இன்னைக்கு பொய் சொன்ன மாட்டிக்கல, நாளைக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு பொய், 4வது தடவை பொய் சொல்லக்குள்ள பிள்ளைக்கு நெஞ்சில பயம் இருக்காது. பொய்யே பிராக்டிஸ் ஆயிடுச்சு, பொய்யே வாழ்க்கை நடைமுறையாயிடுச்சு. முத தடவை பாவம் செய்யக்குள்ள பயமா இருக்கும், ஐயோ பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காது. 2வது செய்யக்குள்ள ஆண்டவர் முத தடவையே நம்மளை கண்டிக்கல, முத தடவையே நம்மளை விட்டுட்டாரு, இப்ப 2வது தண்டிக்க மாட்டாரு. 3வது தடவை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 1 verse 3. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் படைக்கும் பொழுது அவருடைய கையினால உருவாக்கி அவர்களுக்கு நாசியில ஜீவனை ஊதி இந்த ஜனங்க எனக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை செங்கடலை கலக்க செய்தாரு, பாண்டை சேனையை மூழ்கடிக்க செய்தாரு. 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே கொண்டு வரக்குள்ள பிச்சைக்காரனாய் கொண்டு வரல, பொன்னும் வெள்ளியும் அங்க இருக்கிற எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கடந்து வரும்படிக்கு அவர் செய்தவராய் காணப்படுகிறார். இந்த ஜனங்க யோர்தானை கடந்து அக்கறைக்கு போகும் பொழுது மோசே சொல்றாரு, யோசுவா சொல்றாரு, ஜனங்களே நீங்க அக்கறைக்கு போக போறீங்க, அங்க கானான் இருக்கிறது. அந்த கானான் தேசத்துல நீங்க உழைக்க போவது கிடையாது, நீங்க கொத்தி மரத்தை நட போவது கிடையாது, நீங்க பயிரிட போகிறது கிடையாது. அங்க எல்லாமே உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது, நீங்க அறுவடை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் தேசத்துக்குள்ளார கொண்டு போகும் பொழுது, ஆனாலும் நீங்க ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி இந்த தலைவர்கள் ஜனங்களை எச்சரிச்சாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா? 10 கட்டளையில முதல் கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேறு ஒரு தெய்வம் இருக்க கூடாது, யாரோடு விக்கிரத்தை நீ உருவாக்க கூடாது, சொர்பங்களை வணங்க கூடாது, உனக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண கூடாது, உன் தாயின் தகப்பனையும் கனப்படுத்து, பொய் சொல்லாத, திருடாத, பொய் சாட்சி சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, பிறர் பொருளை இச்சியாக இருக்காத 10 கட்டளை. இந்த 10 கட்டளையை கொடுத்து அடுத்தது அந்த யோர்தானை கடக்கிறதற்கு ஆசீர்வாதத்துக்குள்ளார ஜனங்க போகிறதற்கு இவங்க ஜாக்கிரதையா எச்சரிக்கையா உருவாக்கி சொல்லி கொடுத்து, ஏனா இது, பீனா இது, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி இன்னைக்கு ஏ ஃபார் ஐபோன் சொல்றாங்க. ஏன்னா ஆப்பிளோட லோகோல இருக்குது. பீனா பிளாக்பெரின்னு சொல்றாங்க. கவனிங்க, இந்த ஜனங்க அக்கறைக்கு போய் இந்த எச்சரிக்கையே கேட்கல, இந்த எச்சரிக்கைக்கு மனம் திரும்பல. அங்க போன உடனே, அங்க பார்த்த உடனே இந்த கானானியருடைய கடவுள் எங்களுடைய கடவுள், கானானியர் ஆராதிக்கிற ஆராதனை எங்களுடைய ஆராதனை, வானத்தையும் பூமியும் ஆராதிக்கிறத விட்டுட்டு. சமீப காலத்துல நான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸ் நிறைய பார்த்தேன். தீபாவளி நேரத்துல நிறைய பேருடைய ரகசியங்களை பார்த்தேன், நிறைய பேருடைய முக ரூபத்தை நான் பார்த்தேன், நிறைய பேருடைய டிராமா
ஹரியினி நான் பார்த்தேன், எனக்கு வேதனையா இருந்தது. பவுல் சொல்றாரு, உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் தரிக்காமல். அப்படின்னா நீங்க வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இருக்கிறவராய் இருந்தா போதும். ஏன்னா அவர் இருக்கிறவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ஜனங்க போய் உள்ளுக்குள்ளார கானான்குள்ளார போன பிற்பாடு நடந்த காரியங்களை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையையும் அறியும். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் தேவன் அப்படின்னா தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணையும். மாட்டுக்கு தெரியுமா அதனுடைய பட்டி எங்க இருக்குது, அந்த எஜமானன் யாரு? எங்க அப்பா ஒரு காலத்துல மாடு வச்சிருந்தாரு, கொஞ்சம் மாடு. அந்த மாடு இருக்கும் பொழுது முதல்ல அந்த மாடு கிட்ட வராது, பயப்படும். ஏன்னா இப்பதானே வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா போய் உப்பு கொடுப்பாரு, அது உப்பை நக்கிறதுக்காக வரும், தவிடு சாப்பிடுறதுக்காக வரும், கருப்பு சீனி கலந்து கொடுப்பாங்க, அது குடிக்கிறதுக்காக வரும். வர 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 கொஞ்ச நாள் கழிச்ச உடனே எங்க அப்பாவுடைய குரலை கேட்டா எங்க இருக்கிற மாடு ஓடி வரும். ஏன்னா எஜமானன் வந்துட்டாரு, என்னுடைய எஜமானன் வந்துட்டாரு, எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஓடி வரும். வசனம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணையையும் அறிந்திருக்கிறது. கழுதை தன்னுடைய ஆண்டவன் தன்னை வழி நடத்துகிறவன், தன் மேல ஏறி பிரயாணம் போகிறவன், அவன் எங்க போறான், எங்கிருந்து திரும்ப எங்க வருவான், அது அறிந்ததா இருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுங்க, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட, என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும், கோவிட்டுக்கு பயந்துகிட்டு சர்ச்சுக்கு வராமலும் பாசாமலாமல போய் கண்டது கடைதை வாங்கி சாப்பிடுறதுலையும், சர்ச்சுக்கு வரக்குள்ள பயபக்தியோடு வராமலும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகக்குள்ள கியூல நின்று ஸ்கேன் பண்ணி, அந்த இடத்துல மை சுஜாத்ராவை ஸ்கேன் பண்ணி டெம்பரேச்சரை பார்த்து யோசிச்சு பாருங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்கும். இங்க நிறைய சிவாஜி கணேசன் இருக்கிறாங்க, நிறைய சரோஜா தேவி இருக்கிறாங்க. ஏன் இவர்களை வச்சு நல்ல படம் எடுக்கிறோம், ஆனா எனக்கு எடுக்கவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது, டைரக்ட் பண்ணவும் தெரியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில அந்த மத்திய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த 28வது வசனத்துல நமக்கு அடையாளங்களை கொடுத்து, நமக்கு நட்சத்திரங்களை கொடுத்து, முதல் வருகையை குறித்து வெளிப்படுத்தி, இப்ப 2வது வருகையை கொடுத்து வெளிப்படுத்துகிற இந்த ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக அந்த 28வது வசனத்தை வாசிங்க. 21வது அதிகாரம் 28வது வசனம் முதல் வாசிச்சது. லூக்கா. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். நீங்க எங்கேயும் பார்க்க வேண்டாம் இயேசுவை, நீங்க சர்ச்சில் போய் தேட வேண்டாம், நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிறிஸ்தவ வீட்டுல போய் இயேசுவை தேட வேண்டாம், இயேசு அங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இயேசுவானவர் எப்படி தெரியுமா வர போறாரு? முதல் வருகையில தேவ தூதரால முன்குறிக்கப்பட்டு அவர் குழந்தையா இந்த பூமிக்கு கடந்து வந்தார். 2வது வருகையில அவர் கம்பீரமாய் எக்கால சத்தத்தோடு வரப்போகிறவராய் இருக்கிறார். முதல் வருகையில ஆடு மாடுகளின் சத்தத்துல முன்னணியில கிடத்தப்பட்டவராய் காணப்படுகிறார். 2வது வருகையில திரளான தேவ தூதர்களோடு அவர் மத்திய வானத்துல வரப்போகிறவராய் காணப்படுகிறார். முதல் வருகையில அவர் கண்ணியின் வயிற்றில வந்து பிறந்தவராய் காணப்படுகிறார். 2வது வருகையில அவர் தேவகுமாரனாய் வரப்போகிறார். முதல் வருகையில யோசேப்புக்கு தச்சனுக்கு பிள்ளையாக கடந்து வந்தார். 2வது வருகையில வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் கடந்து வரப்போகிறார். முதல் வருகையில அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் கடந்து வந்தார். 2வது வருகையில அவர் நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகிறார். முதல் வருகையில அவர்
கழுதை மேல ஏறி வந்தார். இரண்டாவது வருகையில அவர் வெள்ளை குதிரை மேல ஏறி வர போகிறார். அவர் ஒண்டியா வரப்போகிற ஆண்டவர் கிடையாது. திரளான தேவதூதர்கள், திரளியனான தேவதூதர்கள் எக்கால சத்தத்தோடு மத்திய வானத்துல ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர், ஆபத்து நாட்களில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர், உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர், அவர் மத்திய வானத்தில் வரப்போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுடைய வருகை கிறிஸ்துவ மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு இல்ல, சகல ஜனங்களும், சகல ஜனங்களும். எங்க தனம் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நான் ஒருத்தவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நான் எவ்வளவோ இயேசுவை பத்தி சொல்றேன். அவங்க சொன்னாங்க, பைபிள் எழுதப்பட்ட ஒரு கதை, பைபிள் எழுதப்பட்ட ஒரு கதை. வெரி குட். இது சிண்டரேலா கதை இல்ல, இது ராபின் ஹுட் கதை இல்ல. ஹல்லேலூயா. இது நடந்தவைகளும் நடக்க போகிறவைகளும் நடைபெற போகிறவைகளும் குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வேதம் பரிசுத்த வேதம், ஹோலி பைபிள்னு சொல்லுவாங்க. சரியா? மற்ற புத்தகத்துக்கு ஹோலின்னு கொடுக்கல, நம்மளுடைய வேதத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம்னு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதுல இருக்கிற வார்த்தை பரிசுத்தமான வார்த்தை, இதுல இருக்கிற வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, இதுல இருக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இதுல இருக்கிற வார்த்தை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய வார்த்தை, இதுல இருக்கிற வார்த்தை பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்கிற வார்த்தை, இதுல இருக்கிற வார்த்தை பரலோகத்திற்கு கொண்டு போகிற வார்த்தை. இது கதைனா உலகத்துல சரித்திரம் இல்லாம இருந்திருக்கும். மகாதேரை குறித்து சரித்திரம் எழுதுனா எங்க எழுதுவாங்க? மகாதேரை குறித்து எழுதுனா மலேசியால எழுதுவாங்க. உலகத்திலே எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. சரியா? ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்தினுடைய சரித்திரமே பேசுகிறது. எப்படி பேசுகிறது? நீங்க போய் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேண்டியவங்க கிட்ட, இது கதைனா கிமு கிபின்னு இருக்காது. ஒருவேளை மகாதேருக்கு முன் மகாதேருக்கு பின்னு இருந்திருக்கும், இல்லன்னா லிங்கிட்சியாங்கு முன்னுக்கு லிங்கிட்சியாங் பின்னுக்கு எழுதியிருக்கும். கிமு கிபினா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், வேற எந்தையுமே எழுதல. மலையில சொல்ல போனா சபுலோம் மாசேஹி செலப்பாஸ் அல் மாசேஹின்னு சொல்லப்படுகிறது. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படினா இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை படைத்தவராய் இருக்கிறார். அவர் உண்மையாக இந்த பூமிக்கு கடந்து வந்தவராய் இருக்கிறார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் உண்மையான காரியங்கள், பொய் அல்ல. இதை நிரூபிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் மலடிகள் கற்பம் தரிக்க, குழந்தைகள் பெற்றெடுக்க அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் குஷ்டரோகிகள் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் மரண படுக்கையில் இருக்கிறவங்க மீட்டெடுக்கிறார். இன்றைக்கும் ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாற்றுகிறார். இன்றைக்கும் சுகவினரை சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பார்வையடையாதவங்களை பார்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் பொய் அல்ல, அவர் உண்மையானவர். சரித்திரத்தை போய் கேளுங்க. அரியினி டலம் சிஜாரா இல்ல, இது செபுலும் டான் செலப்பாஸ், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், முன்னு கிமு கிபி என்று சொல்லப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா இயேசு பொய் அல்ல, இயேசு உண்மையானவராக இருக்கிறார். இப்ப வேதம் சொல்லுகிறது அவர் திரும்ப வரப்போகிறவராக இருக்கிறார். இந்த வரப்போகிற ராஜா, ராஜாதி ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா, எல்லா மந்திரி பிரசாரங்களுக்கும் ராஜா, எல்லா மனுஷருக்கும் ராஜாவாய் இருக்கிற இந்த ராஜா மத்திய வானத்துல வரக்குள்ள, இந்த ராஜா வெள்ளை குதிரை மேல ஏறி வரக்குள்ள, இந்த ராஜா இதோ அவருடைய தேவ தூதர்களோடு, திரளான திரில்லியன் தேவ தூதர்களோடு மத்திய வானத்துல வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த இயேசு பொய், இயேசு சாதாரண மனுஷன், இயேசு கட்டுக்கதை, இந்த ஃபேரி டேல்னு சொன்னவங்கலாம் அந்த நேரத்துல போய் மலைகளில இருக்கிற சந்துகளிலும் கோயிலும் விழுந்து கொள்வாங்களாம். வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களாம், அந்த கல்லு என் மேல விழுந்து விழுவட்டும், நான் செத்து போறது நல்லது. ஏன் தெரியுமா? தேவனை ஏற்றுக்கொள்ளல, இந்த ராஜாதி ராஜாவை மதிக்கல, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் அடங்கல, பயம் இல்லாமல் நான் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருப்பேன், இது எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, நான் இஷ்டம் இருந்தா சர்ச்சுக்கு வருவேன், இஷ்டம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா? இவங்களுக்கு தான்
இந்த மாடு தன்னுடைய எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணியையும் அறிந்திருக்கும். ஆனால் என்னுடைய ஜனங்களோ அவர்கள் புத்தி கெட்டு மதி கேட்டு அவங்க இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய சேர்ச்சுடைய அனிவர்சரி. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு நாளா இருக்கிறது. முத அட்வென்ட் கேண்டலை கொளுத்தி இருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு கிறிஸ்துமஸ், அதனால தான் நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம வீடுகளை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னில இருந்து பண்டிகை. இயேசு எப்ப வருவார்னு தெரியாது. அந்த மணவாளனுக்காக மணவாட்டியாகிய சபை காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு எதிர்பார்ப்போடு தலை குனிந்தல்ல, தலை நிமிர்ந்து, அல்லேலூயா, நீ தலை நிமிர்ந்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து, என் ஆண்டவர் மத்திய வானத்துல எப்பயாவது ஒரு நாள் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நான் அவரோடு கூட கடந்து போகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள்ல எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? இப்ப இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்தாருன்னா எத்தனை பேர் பரலோகத்திற்கு அவரோடு கூட ஏறி போகும்? யோசிச்சு பாருங்க. என் கூட வருகிறதுக்கு எல்லாம் தயாரா இருப்பீங்க. ஆனா பாஸ்டர் இப்ப வர முடியாது, நான் வீட்டு காசு கட்டணும், கொஞ்சம் இருக்கு, காடி காசு கட்டணும், என் பிள்ளை இப்பதான் தடிக்கா படிக்கிறது, 1வது போயிருட்டோமே, இப்பதான் 1வது பேருக்கு ஸ்டாண்டர்ட் 6 முடிக்கட்டும், இப்பதான் பாஸ்டர் ஒமானுக்கு போயிருக்கிறான், அது கட்டி வர சொல்றீங்களே. ஐயா, நீ எதிர்பார்க்காத நேரத்துல, அம்மா நீங்க தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல அவர் வரப்போகிறவராக இருக்கிறார். அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில உண்மையும் உத்தமமாய் எதிர்பார்த்து, என் சரீரத்துல வேலை இருக்கும் பொழுது, என்னுடைய சரீரத்துல இந்த மூச்சு காத்து இருக்கும் பொழுது, என் கண் சரியா பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல, என் வாயினால பேச முடிகிற நேரத்துல, என் கையும் காலம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் கர்த்தரை தேடல, கர்த்தரை ஆராதிக்கலனா, நான் மரண படுக்கையில படுத்துக்கொண்டு ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட முடியுமா? முடியாது. ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், உண்மைதான். ஆனா அந்த தருணத்தை விட்ட பிற்பாடு நீ மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிக்கிற தேவனா இல்ல. எந்த தேவன் மன்னிப்பேன்னு சொன்னாரோ அதே தேவன் தான் சொல்றாரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, தேர்ஸ் எ ஜட்ஜ்மென்ட் சொல்றாரு. அந்த நியாய தீர்ப்பை நீ வந்து நிற்ப, நான் ஜீவ புத்தகத்தை திறப்பேன், உன் பேர் அதுல இல்லைன்னா உன் பேர் நரகத்துல எழுதப்பட்டு இருக்கும், நீ நரகத்துக்கு சொந்தமாயிருப்ப என்று சொல்லி இந்த எதிர்பார்ப்பின் நாளில நம்முடைய ஆண்டவராகி தேவனுடைய கர்த்தாதி கர்த்தருடைய ராஜாதி ராஜாவுடைய இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற இந்த இயேசுனுடைய வருகையை எதிர்பார்த்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி பலன் கொண்டு திடமானதால் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறதற்கு எத்தனை பேர் என்னோடு கூட ஆயத்தப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று Thank you Lord. Oh hallelujah. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர், அவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறவர். ஒரு சிலருக்கு அவர் வந்துட்டார், அதனால இந்த பண்டிகைக்கு அவங்க இல்ல. அவங்க இன்றைக்கு ஒருவேளை இயேசுவோடு கூட மத்திய வானத்துல பரதேசம் என்று சொல்லப்படுகிற இடத்துல அவங்க ரெஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க, RIP. ஆனா இன்றைக்கும் பூமியில நின்று கொண்டு இருக்கிற நம்மள ஆயத்தப்படுத்துகிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? Thank you Lord. அப்படியே கண்களை மூடி ஹalleluya. ஓ ரிமா பாபா பாபா ஷே லே மரபரி கரபோ ஹalleluya. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேதனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழ
எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு? எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க மணவாளனோடு கூட மகிழ்ந்திருக்கிறதற்கு? பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா, நாங்கள் வாசித்த பகுதியின் பிரகாரம் எங்க தலை நிமிர ஆண்டவரே நாங்கள் கடந்து போக நீர் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படிக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவரே. There is a hope in us, Father. The hope is you, Lord. ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை, நீங்க தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால, தழும்புள்ள கரத்தினால எங்களை தொட்டு எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நிமிர்ந்து, தலை நிமிர்ந்து. அல்லேலூயா. நீங்க யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. நீங்க பிசாசுக்கு அடிமை அல்ல, நீங்க சாத்தானுக்கு அடிமை அல்ல, நீங்க பாவத்திற்கு அடிமை அல்ல. அடிமைனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அல்லேலூயா. நாங்க சாப்பாடு இல்லாம வாழ்ந்துருவோம், இயேசு இல்லாம வாழ முடியாது. தண்ணி இல்லாம இருந்துருவோம், இயேசு இல்லாம இருக்க முடியாது. அல்லேலூயா. கையில பணம் இல்லாம இருப்போம், இயேசு இல்லாத நாள் நாங்க இருக்க மாட்டோம். காலையிலும் இயேசு, மத்தியானமும் இயேசு, சாயங்காலம் இயேசு, படுத்தாலும் இயேசு, எழுந்திருச்சாலும் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you all. Merry Christmas. #kita jaga kita.